ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறேன். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை, தன்னுடைய ராஜ்யபார காலத்துல எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிடணும். என்னடா தனக்கு பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி மாளிகை கட்டி சந்தோஷமா செட்டில் ஆயிட்டாரு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு டென்ட்ல இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, ஏதாவது செய்யணும்டானா ஆண்டவர் சொன்னாரு, நீ கட்டக்கூடாதப்பா, நீ அதிகமா ரத்தத்தை சிந்திட்டான், நிறைய யுத்தத்தை நடத்திருக்கிறா, சோ வேண்டாம், நீ ஆசைப்படுறா வேணா, உன் மகன் சாலமோன் உன்னுடைய மகனுடைய நாட்கள்ல வேணா கட்டிக்கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். உடனே தாவீது, சரி நமக்கு அவ்வளவுதான், அவன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கல. அப்பொழுதே அதற்கான பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தான், திட்டமிட ஆரம்பித்தார். எந்த இடம் எப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாரு. ஏராளமான பொருட்களை சேர்த்து தான் தன் மகனுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா பொண்ணு வெள்ளி எல்லாமே இருக்குது, என்ன பண்ண, நீ எழுந்து காரியத்தை நடப்பி, தைரியமா நீ பயப்படாத, ஏன்னா தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். பாருங்க அந்த நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் கட்ட சொல்லிட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு, அவர்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சுது. அப்ப நீ தைரியமா நீ கட்டலாம்னு சொல்லி தைரியம் கொடுக்கிறார். அதே வண்ணமாகவே சாலமோன் கட்டி முடிக்கிறார். தேவனுடைய மகிமை அங்கே தங்கி இருந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், தைரியமா இறங்கலாம், செய்வேன்னு அவர் செய்வார். போன்னு சொன்னா தைரியமா போங்க, போக கூடாதுன்னா அப்படியே உட்கார்ந்துருங்க. என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே மறு உத்தரவு எதுவும் சொல்லாம ஒபே பண்ணணும்னா நிச்சயமாக அது என்ன காரியங்கள் ஆனாலும் என் தேவன் செய்து முடிப்பாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு அருமையான சகோதரன் தெரியும், அவர் அநேக வாடகை வீட்டுக்கு மாறி மாறி ரொம்ப அழுத்து போயிட்டாரு, நொந்து போயிட்டாரு. ஏன்னா பட்டணங்களிலே வாடகை வீடு, அது வீடு மாறுறது ரொம்ப கடினமான ஒன்று. பொருட்களை எடுத்து அதை பேக் பண்ணி திருப்பி செட்டில் பண்ணி திருப்பியும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள கஷ்டம். அதோடு மட்டுமல்ல வீடு இடம் மாறும்போது வசதிகள் குறையும், பிள்ளைகள் படிப்பு ஒரு பக்கம் அது பக்கம் அலைச்சல் எல்லாமே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு 7 வீடு மாறிட்டாரு. அதுக்கு பிறகு 7வது வீட்லயும் காலி பண்ண சொல்லி வந்துட்டாங்க. என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவர் எத்தனை நாள் தான் இப்படியே நாங்கள் மாறிக்கொண்டிருப்பதுன்னு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்ன, உனக்கு தான் ஒரு சின்ன இடம் இருக்கலாம், அந்த இடத்துல வீட்டை கட்டு. அப்போதான் சகோதரன் சொன்ன, ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, லோன் போட்டாலும் என் சம்பளத்துக்கு கிடைக்குமான்னு தெரியல, நீ கட்டு, அதற்கான வழியை நான் உண்டாக்குவேன். அந்த வார்த்தையை நம்பி வீட்டை கட்ட ஆரம்பிச்சாரு. பாருங்க, அவருக்கு எந்த லோன் எதுவுமே சாங்ஷன் ஆகல. ஆனா அவருக்கு நண்பர்கள் தெரிஞ்சவங்க பண உதவி கொடுத்தாங்க. நீ பிடிச்ச பிறகு அல்லது லோன் வந்த பிறகு நீ கொடுத்தா போதுன்னு சொல்லி இவர் கட்ட ஆரம்பித்தார். வேகமாய் வீடு கட்ட வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த ஆரம்பித்தாரு. ஒவ்வொருவரும் பொருட்களை சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பொருட்களும் வந்துச்சு, எல்லாம் அழகா வந்துச்சு. அந்த வீடு கிரக பிரவேசம் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையா ஜெபித்து அதை ஆசீர்வாதம் பண்ண அந்த கூட்டத்தை அன்னைக்கு தான் லோனே சாங்ஷன் ஆகுது. ஆனா தடை இல்லாம அது நடந்துருச்சு. வீட்டை அழகா மாற்றி இங்க வந்து குடியிருக்க முடியாத கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்தாராம். எவ்வளவு ஆச்சரியம்! அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். எங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவர் சொன்னால் தைரியமா இறங்கிச்சுங்க, ஏன்னா அவர் கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லும் பொழுது செய்வேன்னு சொன்னா அல்லது நம்மளை செய்ய சொன்னாலும் கூட இருப்பார். நான் கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ, நான் கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், நான் கூட இருக்கிறேன், நடத்துவேன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு வார்த்தை நமக்கு தேவை. தாவீதின் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் சாலமோனு கூட இருந்தார், ஆலயத்தை கட்ட முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையின் பகுதியும் கட்டி எழுப்புவார். கர்த்தருடைய கருத்தில் நம்ம முழுவதுமாக கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கட்டி எழுப்புகிற தேவன் அப்பா, இடிக்கப்பட்டதை கூட நீர் கட்டி எழுப்புகிறவர். நிர்மலமாகி பாழாய் போனவைகளை கூட மீண்டுமாய் கட்டி எழுப்பி உயிர்ப்பிக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் இருதயத்தின் ஏக்கங்கள் அநேகருக்கும், எனக்கு ஒரு வீட்டை கட்டினா நல்லா இருக்குமா, அல்லது என் குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கிறதை கட்டி எழுப்பப்பட்டா நல்லா இருக்குமா, அல்லது இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு துணை நின்றா நல்லா இருக்குமா, ஒருவேளை விருப்பப்பட்டிருப்பாங்க, நடைபெறாம இருக்கலாம், வாஞ்சியா இருப்பாங்க, அது செய்ய முடியாம இருக்கலாம். இன்னைக்கு அந்த பிள்ளைகளோடு நீர் பேசி உமக்கு அது விருப்பமா இருக்குமானால், ஆண்டவர் உமக்கு அது சித்தமா இருக்குமானால் எழுந்து காரியத்தை நடப்பி என்று சொல்லி அந்த சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வார்த்தை அனுப்பி நீர் வழி நடத்தும். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுங்க. துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எழுந்து காரியத்தை நடப்பிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மோடு கூட நடத்தி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திக்கலாம்.